தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்கள்ல மழை தீவிரம் இருக்குமா? கண்டிப்பாக பல்வேறு மாவட்டங்கள்ல கனமழை ரொம்பவே தீவிரமா இருக்க போதுங்க. என்னதான் ஒரு பக்கம் மேற்கு தொடர்ச்சியில மட்டும் மழை வருது, எங்களுக்கெல்லாம் ஒண்ணும் பெருசா மழை இல்லையே அப்படின்னு சொல்லி நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்கள்ல ஒரு பக்கம் என்னதான் மழை இருந்தாலும், மறுபடியும் தமிழக கடலோர மாவட்டங்கள்ல கனமழையானது அதிகரிக்க போது. மறக்காம தேதிகள் குறிச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வரக்கூடிய ஜூலை 29 முதல் கடலோர மாவட்டங்களில் கடுமையான மழை பொழிவு ரொம்பவே தீவிரமா இருக்க போது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகள்ல ஜூலை 29, 30, 31, ஆகஸ்ட் 1, 2, 3 தேதிகள்ல கனமழை தீவிரமாக வாய்ப்பு இருக்கு. அப்ப அதுவரைக்கும் மழை கிடையாதா அப்படின்னா, மழை கிடைக்கும். ஒரு மிதமான மழையானது பரவலாக பதிவாகும். இருந்தாலும் சொல்லக்கூடிய தேதியிலிருந்து சற்று கனமழையினுடைய தீவிரமும் அதிகமாக இருக்கும் நண்பர்களே. அடுத்தபடியாக நம்ம டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் வானம் ஓரளவு மேகமூட்டமும், அவ்வப்போது லேசானது முதல் மிதமான மழை கிடைத்தாலும், கனமழை மாவட்டம் முழுவதும் கனமழை அப்படிங்கிறது ஜூலை இறுதி மற்றும் ஆகஸ்ட் முதல் வாரங்கள்ல இங்கேயும் கண்டிப்பாக நமக்கு பரவலாக நமக்கு மழை தீவிரமும் நிச்சயமாக இருக்கும். அதே போல தான் வட தமிழக உள் மாவட்டங்களிலும் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியில் ஆகஸ்ட் முதல் வாரங்கள்ல கனமழை கடுமையாக இருக்கும். ஜூலை இறுதியில மிதமான மழையாக தொடர்ந்து பதிவாகும் வட தமிழக உள் மாவட்டங்கள்ல. அடுத்ததாக தென் மாவட்டங்கள் பொறுத்தவரை மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் அநேக இடங்கள்ல வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். ஒரு சில இடங்களில் மழை பகுதியாக பரவலாக நமக்கு மிதமான மழை மட்டும் தொடர்ந்து நீடிக்க வாய்ப்பு இருக்கு. தென் மாவட்டங்கள்ல மிதமான மழை இருக்கும். மேற்கு தொடர்ச்சியில நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் கன முதல் மிக கனமழையும், கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதிகளிலும் கன முதல் மிக கனமழையாக இருக்கும். அவலாஞ்சி, குந்தா, அதுக்கப்புறம் வால்பாறை, சோலையாறு, சின்னக்கல்லார் இந்த இடங்கள்ல நமக்கு வந்து மிக கனமழையினுடைய தீவிரம் அதிகமாக இருக்கும். மற்ற இடங்கள்ல கனமழை வரைக்கும் எதிர்பாருங்க. தென்காசி, தேனி பகுதிகள், கன்னியாகுமரியில விட்டு விட்டு அவ்வப்போது மிதமான மழையும், ஓரிடங்களில் கனமழையும் பதிவாகும். ஆகவே மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள்ல பெரும்பாலும் கனமழையும், மலைப்பகுதிகள்ல மிக கனமழையாக நமக்கு இருக்கும். அதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற மாவட்டத்திற்கு ஜூலை 29 முதல் பரவலாக நமக்கு அனைத்து மாவட்டங்களிலும் மிதமான மழை தீவிரமாக ஆரம்பிச்சிடும். தற்போதைக்கு மழை பகுதியாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக மற்ற மாவட்டங்கள்ல இருந்தாலுமே கூட, மாத இறுதியிலும் ஆகஸ்ட் முதல் வாரத்திலேயும் நல்ல ஒரு தீவிரமான கனமழையானது பதிவாக ஆரம்பிச்சிடும். இப்பவே நமக்கு காவிரி நீர்பிடிப்பு போன்ற பகுதிகள்ல பெய்து வரக்கூடிய கனமழையின் காரணமாக நீர் திறப்பும் வந்து அதிகரிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1,00,000 கன அடி மேல நமக்கு நீர் வரத்து அப்படிங்கிறது வந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே இத பத்தி நம்ம முன்பே சொல்லியிருந்தோம். நிச்சயமாக நமக்கு 1,00,000 கன அடிக்கு மேல தண்ணீர் திறப்பாங்க. அந்த அளவுக்கு மழை அதிகமா இருக்குங்கிறத ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். அதே போலவே நமக்கு நீர் திறப்பும் அதிகரிக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து வரக்கூடிய நாட்களிலும் அதிக அளவு நமக்கு நீர் திறப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா அந்த அளவிற்கு நமக்கு அதி கனமழை வாய்ப்புகள் கர்நாடகா பகுதிகளில் பெய்ய போகுது நண்பர்களே. தொடர்ச்சியாக ஆகஸ்ட் மாதங்களிலும் அதிக அளவுல அந்த பகுதிகளில் மழை தீவிரம் உறுதியாக இருக்கிறது. நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கைகளை பெற்றுக்கொள்ளுங்க.